ஒரு ஹேப்பியான செலிப்ரேஷன் ஒரே ஒரு நிமிஷத்துல எப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனையா வந்து மாறுச்சு அப்படின்றது தான் தெரியல. மீனா அந்த எலக்ஷன்ல வந்து ஜெயிச்சனால வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யாவும், ரேகாவும் வந்து கேக்லாம் வெட்டுறாங்க. அந்த ஒரு ஹேப்பி மொமெண்ட் தான் வந்து இருக்குது. ஆனா நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஷாக்கிங்கா தான் வந்து இருக்குது. நாங்க 2 பேரும் வந்து லவ் பண்றோம் அப்படின்னு ரேகா சொன்ன உடனே மீனாக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது. இவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இவன் ஏன் இப்ப இந்த மாரி சொல்றா அப்படின்னு வந்து மீனா வந்து யோசிக்கிறாங்க. ஆனா ரியல் ஷாக் அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்து சிந்தாமணி அப்படின்னு வந்து சொல்றா. அந்த ஒரு பேர கேட்ட உடனே மீனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது அவளோட எதிரி. மீனாவ வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஸ்ட்ரெய்ட்டா வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இங்க தான் முத்து ஒரு போல்டான டிசிஷன் எடுக்குறான். உங்க அம்மா வந்து சம்மதிக்கலனா நீ வீட்ட விட்டு வருவியா? அப்படின்னு வந்து கேட்குறான். ரேகா வந்து என்ன சொல்றான்னு தெரியுமா? சத்யா இல்லாம வந்து என்னால வாழ முடியாது. கண்டிப்பா வருவேன் அப்படின்னு வந்து சொல்றா. அந்த ஒரு லவ் ஸ்டேட்மெண்ட் கேட்ட உடனே முத்து வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, உங்க கல்யாணத்த வந்து நாங்க நடத்தி வைக்கிறோம். இது வந்து லவ்வுக்கு வந்து சப்போர்ட்டா இல்ல ஒரு பெரிய டேஞ்சரோட பிகினிங்கா அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா இதுக்குள்ள சிந்தாமணி ஆல்ரெடி வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சத்யாவ பத்தி கொடூரமா எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி ரேகா அப்பாவோட மனசையே வந்து மாத்தி வச்சுட்டாங்க. இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூர் லவ் வந்து எதிரிகளுக்கு நடுவுல வந்து சிக்கிடுச்சு. அதனால ஒரு ஃபேமிலி அப்படியே வந்து உடைய போகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? முத்து எடுத்த அந்த ஒரு டிசிஷன் சத்யா லைஃப் வந்து காப்பாத்துமா? இல்ல சிதறடிச்சிடுமா? ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.